டியூப் தமிழ் வணக்கம். வரும் புதன்கிழமை அர்ஜென்டினாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையே உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் அரை இறுதி போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி எப்படி பாகிஸ்தான் இந்தியா இடையே கிரிக்கெட் போட்டி விளையாட்டை தாண்டி இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஆன பாரம்பரிய பகையை அடிப்படையாக வைத்து அதிக முக்கியத்துவம் பெறுமோ அதுபோல இந்த போட்டியும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அர்ஜென்டினாவிற்கு சொந்தமாக இருந்த போக்லாந்து தீவை பிரிட்டன் ஆக்கிரமித்து கைப்பற்றி வைத்திருந்தது. அதை அர்ஜென்டினா மறுபடியும் கைப்பற்ற பிரிட்டனுடைய பழைய இரும்பு பெண்மணி மார்கரெட் தட்சர் உடனடியாக படையெடுத்து அர்ஜென்டினாவுடன் நடைபெற்ற போரில் மறுபடியும் போக்லாந்து தீவுகளை பிரிட்டன் கைப்பற்றியது. இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பழைய பகை உதைபந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. 1996 ஆண்டு உலக கிண்ண போட்டியில் இங்கிலாந்து நாட்டினுடைய பயிற்சியாளர் அர்ஜென்டினாவுடன் பிரிட்டன் விளையாடிய பொழுது அர்ஜென்டினா வீரர்களினுடைய மேற்சட்டையை மாற்றக்கூடாது, அவர்கள் விளையாடிய பின் அவர்களினுடைய டி ஷர்ட்டை வாங்கக்கூடாது என்று கடுமையான தடை விதித்ததோடு அர்ஜென்டினா வீரர்கள் மிருகங்கள் என்றும் அவர்களை வன்மையாக தூற்றினார். இது போரின் பிரதிபலிப்பாக இருந்தது. 1998 ஆண்டு பிரிட்டனினுடைய நட்சத்திர வீரர் டேவிட் பெக்கம் அர்ஜென்டினா வீரர் ஒருவருடைய காலை உதைத்து தள்ளியதில் அவருக்கு சிவப்பு கார்டு வழங்கப்பட்டு மைதானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இது அர்ஜென்டினாவை வெல்வதை விட அவர்களை உதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறுப்பின் அடையாளமாக இருந்தது. போக்லாந்து போரின் பின்னதாக 1986 ஆண்டு நடைபெற்ற மோதலில் கடவுளின் கை அங்கு முக்கிய இடம் பிடித்தது. காலம் சென்ற பிரபல அர்ஜென்டினா வீரர் மரடோனா பிரிட்டனுடன் ஆடிய அரையிறுதி ஆட்டத்தில் கையினால் ஒரு பந்தை கோல் போஸ்டிற்கு உள்ளே தட்டிவிட்டார். இதை மத்தியஸ்தர் சரியாக கண்டுபிடிக்காத காரணத்தினால் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. இதை கையால் தட்டினீர்களா என்றால் மரடோனா அதற்கு பதில் கூறாமல் கடவுளின் கை என்று குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பல வாகனங்கள் எரிக்கப்பட்டன. அந்த காயம் இன்னமும் இருக்கின்றது. எனவே இந்த இரண்டு நாடுகளும் உதைபந்தாட்டத்தில் இப்படியான இக்கட்டான அரையிறுதி போட்டியில் பங்கேற்கின்ற பொழுது அவர்களுடைய பழைய வரலாற்று கோபத்தை சுமந்தபடியே மைதானத்திற்கு வரப்போகின்றார்கள். அர்ஜென்டினாவை பொறுத்த வரையில் 10 குப்பை கூடைகளும் ஒரு மெர்சியும் என்று பிரிட்டனில் இந்த அணி வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அர்ஜென்டினாவினுடைய இன்றைய விளையாட்டு கொள்கை என்னவென்றால் அவர்களுக்கு எதை செய்தாலும் காரியமில்லை, வெற்றி ஒன்று மட்டும்தான் முக்கியம் என்பது அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. எனவே சக வீரர்களை மிக கூடாத வார்த்தைகளினால் மிக அருகருகாக திட்டி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்து அதில் இருக்கின்ற கரைபடிந்த பக்கங்களை கூறி அவர்களை அவமானப்படுத்துவார்கள். கருப்பு நிறம் வெள்ளை நிறம் என்கின்ற பலவேறு துவேச வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி வெற்றியை சுவீகரித்து விட முயற்சி எடுக்கின்றார்கள். ஆங்கில எழுத்தாளர் ஜோனத்தன் வில்சனுடைய அழுக்கு முகங்களை கொண்ட தேவதைகள் என்கின்ற ஒரு புத்தகத்திலே அர்ஜென்டினா அணியினுடைய தவறான நடத்தைகளும் வெற்றிக்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். கோபா உதைபந்தாட்ட சுற்று போட்டியில் வெற்றி பெற்ற பின்னர் துவேச வார்த்தைகளை அர்ஜென்டினா வீரர்கள் பேசியதும் ஓரின சேர்க்கையாளர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்ததும் பிரிட்டனுக்கு எதிரான துவேசமாக பார்க்கப்பட்டது. அது காணொளியாக வந்து பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அர்ஜென்டினாவினுடைய உண்மையான உருவம் இப்படி இருந்தாலும் கூட மைதானத்திற்கு வந்துவிட்டால் அர்ஜென்டினா வீரர்களினுடைய இந்த குறைபாடுகளை உலகம் உடனடியாக மறந்து மெர்சியினுடைய ஆட்டம் எப்படி இருக்கின்றது, அவர் வெற்றி பெறுவாரா என்று அவரையே அவதானித்தபடி மைதானத்திலும் இருக்கின்றது. இதனால் அர்ஜென்டினா அணியினுடைய குற்றங்களும் அவர்களுடைய நடத்தைகளும் இல்லாமலே போய்விடுவது போன்ற தோற்றம் இருந்தாலும் 10 குப்பை தொட்டிகள் என்பது மற்ற வீரர்கள் கூறக்கூடிய வாசகங்கள் மிக மோசமாக இருக்க போகின்றது. பிரிட்டன் அணியில் இருக்கின்ற பலவீனம், பல வீரர்கள் இளம் வீரர்களாக இருக்கின்றார்கள், வேகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களினுடைய குறைபாடுகளை அறிந்து இவர்களுக்கு அருகில் பந்தை மீட்க செல்லுகின்ற பொழுது காதிற்கு அருகில் இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள்
திட்டி இவர்களை நிலைகுலிய வைத்து வெற்றியை பெறுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். இதனால் பிரிட்டன் அணி இந்த போட்டியில் பலத்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இது அரசியல், கௌரவம், கலாச்சாரம், வரலாறு, கடந்த கால உதைபந்தாட்ட போட்டிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட சர்ச்சை என்று விளையாட்டு என்பதை தவிர்த்து போர்களை மையமாக வைத்து போர்க்களத்தில் இரண்டு நாடுகளும் மறுபடியும் மோதுவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை இதன் மூலமாக இவர்கள் உருவாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதன்கிழமை நடைபெறுகின்ற ஆட்டம் இந்த தீப்பந்தத்தை சுழற்றுகின்ற ஆட்டமாகவே அமைய போகின்றது. அர்ஜென்டினாவை பொறுத்தவரையில் அந்த நாட்டினுடைய அரசியல் உள்நாட்டு பிளவுகள் வறுமையினால் உருவாகிய அரசியலாக இருக்கின்றது. ஆனால் உதைபந்தாட்டம் என்று வருகின்ற பொழுது பெரும் அரசியல் பிளவுகளை கொண்ட அர்ஜென்டினா மைதானத்தில் ஒன்றுபட்டு விடுகின்றது. இந்த ஆட்டத்தை பார்ப்பதற்கு அர்ஜென்டினாவில் இருக்கின்ற பல ஏழைகள் தங்களுடைய சொந்த வீட்டையே அடமானம் வைத்து விமான சீட்டு எடுத்து அமெரிக்காவிற்குள் வந்திறங்கி இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் வீட்டை விற்று பார்க்கின்ற ஓர் ஆட்டமாக இது இருக்கின்றது. எனவே இவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிலை சர்வதேச அரங்கில் இங்கிலாந்து அணிக்கும் அர்ஜென்டினா அணிக்கும் இருக்கின்றது. இங்கிலாந்து அணியினரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அர்ஜென்டினாவை போலவே இங்கிலாந்தினுடைய உதைபந்தாட்ட ரசிகர்களும் மிகவும் மோசமான செயல்களை செய்பவர்கள் என்பதும் பல நாடுகளில் ஏற்படுகின்ற உதைபந்தாட்ட தோல்விகளை சகிக்க முடியாமல் பெரும் கலவரங்களில் ஈடுபடுகின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே நாகரிக குறைவில் அர்ஜென்டினாவை மட்டும் அல்ல பிரிட்டனையும் சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் இன்று வெளியாகி இருக்கின்ற இந்த யூலன் போஸ்டன் கட்டுரையிலே பிரிட்டனினுடைய நாகரிக குறைவான செயல்களை சுட்டிக்காட்டாமலே எழுதியிருக்கின்றார்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது. ஆனால் இங்கிலாந்து அணி 60 ஆண்டு கனவுகளை சுமந்து மைதானம் வருகின்றது. 1966ஆம் ஆண்டு இவர்கள் உலக கிண்ண உதைபந்தாட்டத்தில் ஒரே ஒரு தடவை வெற்றி பெற்றார்கள். அதன் பின்னர் அவர்கள் வெற்றி பெறவில்லை. இந்த வெறி அவர்களை இயக்கி கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் பிரிட்டன் மற்ற நாடுகளை மதிக்காமல் இருப்பதற்கான முதலாவது காரணம் உதைபந்தாட்டம் என்ற விளையாட்டை கண்டுபிடித்தது பிரிட்டன் தான். எனவே நாங்கள் கண்டுபிடித்த விளையாட்டை தான் நீங்கள் விளையாடுகின்றீர்கள். இரண்டாவதாக உதைபந்தாட்டத்திற்காக அதிக பணத்தை செலவிட்டு லீக் ஆட்டங்களை நடத்துவது பிரிட்டன் தான். நாங்கள் செலவிடுவது போல உலகில் யாரும் செலவிடவில்லை. எனவே நாங்களே பெரியவர்கள் என்று பிரிட்டன் கருதுகின்றது. இந்த இருவேறு உளவியல் சிக்கலுக்கு உள்ளாக புதன்கிழமை ஆரம்பிக்கின்றது ஆட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உலக கிண்ண உதைபந்தாட்ட சூடான தகவல்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.